அல்ஃபால் முலாரி முலாரியான ஃபால். முலாரினா வருங்காலம், நிகழ்காலம் 2க்குமே முலாரி தான். முலாரியான ஃபால் தான் பயன்படுத்துவாங்க. அம்சிலா உதாரணம். தாலிபு மாணவன், எதுருசு படிக்கிறான், இல்லாட்டி பயில்கிறான், படிக்கிறான்னா தர்சஹு அவனோட பாடத்தை படிக்கின்றான். அத்தாலிபத்து மாணவி, ததுருசு படிக்கிறாள், தர்சஹா அவளுடைய பாடத்தை படிக்கிறாள். இல்லாட்டி படிப்பாள் அப்படின்னு சொல்லலாம். அத்தாலிபானி 2 மாணவர்கள், எதுருசானி அந்த இருவரும் படிக்கிறார்கள், தர்சஹுமா அவருடைய பாடத்தை படிக்கிறார்கள். தாலிபத்தானி 2 மாணவிகள், ததுருசானி படிக்கிறார்கள், தர்சஹுமா அந்த இருவருடைய பாடத்தை படிக்கிறார்கள். தாலிபூன பல மாணவர்கள், எதுருசூன படிக்கிறார்கள், தர்சஹும் அவருடைய பாடத்தை படிக்கிறார்கள். தாலிபாத்து பல மாணவிகள், எதுருசுன படிக்கிறார்கள், தர்சகுன்ன அவருடைய பாடத்தை படிக்கிறார்கள். அப்போ நம்ம யதார்த்தத்தில் பல மாணவிகள்னு சொல்லிட்டு போயிடுவோம், அதிலே அடங்கியிருக்கு. பயிற்சிக்காண்டி அப்படி சொல்கிறேன். யா முகமதே அந்த நீ ததுருசு படிக்கிறாய், தர்சக உன்னுடைய பாடத்தை நீ படிக்கிறாய். யா ஃபாத்திமாவே அந்த நீ படிக்கிறாய், அந்த ததுருசீன நீ உன்னுடைய பாடத்தை படிக்கின்றாய், தர்சக உன்னுடைய பாடத்தை நீ படிக்கின்றாய். யா ஹாலிதே முகமதே அந்துமா நீங்கள் இருவரும் ததுருசானி படிக்கிறீர்கள், தர்சகுமா உங்களுடைய பாடத்தை நீங்கள் படிக்கிறீர்கள். யா ஃபாத்திமாவே ஹதீஜாவே அந்துமா நீங்கள் இருவரும் ததுருசானி படிக்கிறீர்கள், தர்சகுமா உங்களுடைய பாடத்தை நீங்கள் படிக்கிறீர்கள். ஐயுகத்துல்லாபு மாணவர்களே அன்தும் நீங்கள் ததுருசுன படிக்கிறீர்கள், தர்சகும் உங்களுடைய பாடத்தை படிக்கிறீர்கள். ஐயத்துகத் தாலிபாத்து மாணவிகளே அனுத்துன்ன நீங்கள் ததுருசுன படிக்கிறீர்கள், தர்சகுன்ன உங்களுடைய பாடத்தை படிக்கிறீர்கள். ஆனால் நான் அதிருசு படிக்கிறேன், தர்சி என்னுடைய பாடத்தை படிக்கிறேன். நகுனு நாங்கள் நதுருசு படிக்கிறோம், தர்சன் எங்களுடைய பாடத்தை படிக்கின்றோம். அடுத்து என்ன காயிதா. ஒரு 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 நண்பர் இதில் அந்த ஒரு 2 கித்தாப் 3 கித்தாப் பேரை சொல்லி அதையும் போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு நேரம் பிரச்சனை. நான் ஒரு மெக்கானிக்கு. ஓதும்போதே நான் மெக்கானிக் படிச்சுட்டு அந்த வேலையில் தான் இருக்கிறேன். காலையிலையும் சாயங்காலமும் இந்த சமஸ்த கேரளா சன்னி வித்யாலயா போர்டு அந்த சிலபஸை பாடமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த சிலபஸ் 8வதுலேருந்து அரபியில் இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கு 8வதுலேருந்து அரபியில் படிக்கணும் அப்படின்னா பேசிக்காக அந்த நஹு தெரியணும். அப்போ நான் அதுக்காண்டி தான் இந்த தைசீர் சர்ஃபு, நஹுல் வாலியா, துருசுல் லொகத்துல் அரபியா இது எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருக்குறோம். ஏன்னா 8ஆம் புக்கு 9ஆம் புக்கு படிக்கிற 8வதுலேருந்து 12வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாணவருக்கு நான் நடத்தணும் அப்படின்னா முதல்ல கித்தாபே ஒரு 2 நாளைக்கு தான் வாங்கினேன். வாங்கி தான் இந்த புக்கில் இப்படி அடங்க முடியாத ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்குது. இன்னும் அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் வர சொன்னேன். வாட்ஸ்அப்பில் வந்தாருன்னா கொஞ்சம் வேகமாக நடத்திட்டு போயிடலாம். தப்பை பற்றி கவலை இல்லைன்னா தனிப்பட்ட நபருக்கு தான் போவோம். யூடியூப்பில் போடணும் அப்படின்னா நான் ரொம்ப பார்த்து நிதானமாக அந்த கித்தாபில் ஒரு 80% ஓகே, ஒரு 20% ரிஸ்க் எடுத்து பார்க்கணும், நேரத்தை ஒதுக்கணும். அப்போ எனக்கு நேரம் பிரச்சனையாக இருக்குது. இதே தனிப்பட்ட முறையில் நடத்தணும் அப்படின்னோம்னா அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் போகிற அளவுக்குனோம்னா நம்ம அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். இருந்தாலும் அடுத்து என் சிலபஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இன்ஷா அல்லாஹ் அது செய்யலாம். இல்லாட்டி என்னோட வாட்ஸ்அப் தளத்துக்கு வாங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்தி விட்டு போயிடலாம். வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுக்கு தனியாக பாடத்தை அனுப்பிச்சிக்குவேன். அதை நம்பர் கொடுத்தேன், அதுக்கப்புறம் பதிலே இல்லை. அல் காயிதா அல் ஃபால் முலாரியான ஃபால் ஆகிறது. அவில் முஸ்தக்பிலான ஃபால் ஆகிறது. அதுவாகிறது ஃபால் உள்ளதி சில ஃபாலாக இருக்கும், இல்லாட்டி ஒரு ஃபாலாக இருக்கும். எதுல்லு அறிவிக்கும் அலா உக்கூஇ நிகழ்வதின் மீது, உக்கூ அமலி செயல் நிகழ்வதின் மீது. ஃபி ஜமனில் ஹாலி நிகழ்காலத்திலே செயல் நிகழ்வதின் மீது. அவ்வல்லது இஸ்திக்பாலி வருங்காலத்திலே செயல் நிகழ்வதின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு ஃபால் தான் முஸ்தக்பிலான ஃபால், இல்லாட்டி முலாரியான ஃபால். அப்போ முலாரியான ஃபால்னா அவன் செய்வான், இல்லாட்டி செய்கிறான், இப்போ செய்கிறான் அப்படிங்கிறத சொல்லும்.
இல்லாட்டி செய்வான், இனிமேல் செய்ய போகிறான் அப்படிங்கிறத சொல்லும். இதுதான் வந்து என்ன முலாரியான ஃபால். அப்போ இங்கிலீஷில் ப்ளஸ் இது ஃபியூச்சர் டென்ஸு. துஜாது நீ அதிகமாக்குவாய். ஃபி அவ்வலில் முலாரி முலாரியுடைய ஆரம்பத்தில் நீ அதிகமாக்குவாய். இஹ்தா ஜவாயிதில் அர்பை 4 கூடுதலான எழுத்துக்களிலிருந்து ஒன்றை. அப்போ எழுத்துக்கள்லாம் நம்மளா வச்சுக்கணும். 4 கூடுதலான எழுத்துக்களில் ஒன்றை முலாரியான ஃபவுடைய ஆரம்பத்தில் நீ அதிகப்படுத்துவாய். ஒன்று அலிஃபை அதிகப்படுத்துவாய், இல்லாட்டி தே, இல்லாட்டி ஏ, இந்த நூன், இந்த 4 எழுத்துலேருந்து ஒரு எழுத்தை நீ அதிகப்படுத்துவாய். அப்போ எஃப்ஒலுல ஏ இருக்குது. எஃப்ஒலு, எஃப்ஒலானு, எஃப்ஒலுன்னு, தஃப்ஒலு, தஃபலானு, எஃப்ஒல்னு. தஃப்ஒலுல தா இருக்குது. அப்புறம் அஃப்ஒலுல அலிஃப் இருக்குது. நஃப்ஒலுல நூன் இருக்குது. அப்போ முலாரியான ஃபாலில் ஆரம்பத்தில் ஒன்று ஏ இருக்கும், இல்லாட்டி ஒன்று தே இருக்கும், இல்லாட்டி அலிஃப் இருக்கும், இல்லாட்டி நூன் இருக்கும். அப்போ அதான் சொல்கிறாங்க, அந்த 4 எழுத்துக்களை ஒன்றை நீ என்ன பண்ணுவாய், அதிகப்படுத்துவாய். தத்தசிலு சேரும், பி முலாரி முலாரியிலே சேரும். லமாயுர் ரஃபைல் முத்தசிலா லமீர்கள், ரஃபவுடைய முத்தசிலான ரஃபவுடைய லமீர்கள் முலாரியான ஃபாலே சேரும். மினல் வாவில் ஜமாத்தி ஜம்முடைய வாவில் இருந்தும் வல் யாயில் முஹாத்தபத்தி பெண்பாலுடைய யாவில் இருந்தும் வ அலிஃபுல் இஸ்னைனி தஸ்னியாவுடைய அலிஃபில் இருந்தும் வ நூனு நிஸ்வத்தி பெரும்பாலுடைய நூனிலிருந்தும் முத்தசிலான ரஃபவுடைய லமீர்கள் சேரும். அப்போ ஜம்முடைய வாவும் முஹாத்தபுடைய யாவும் தஸ்னியாவுடைய அலிஃபும் பெண்பாலுடைய நூனும், அப்போ அது வந்து என்ன அப்படின்னா முத்தசிலான ரஃபவுடைய லமீர்கள். அப்போ சர்ஃப் சொல்லி காமிச்சோம்னா வாவுக்கு உதாரணம் சொல்கிறேன். எஃப்ஒல் எஃப்ஒலானு எஃப்ஒல்லூன கடைசியில் வாவு இருக்கா, அது இந்த ஜம்முடைய வாவு. இது வந்து லமீர். பெண்பாவுடைய யாவுக்கு வந்து எஃப்ஒல் எஃப்ஒலானு எஃப்ஒலூன தஃப்ஒலு தஃபலானு எஃப்ஒல்ன தஃப்ஒலு தஃபலானு தஃப்ஒல்லூன தஃப்அல்லீன நூனுக்கு முன்னாடி ஒரு ஏ இருக்குல்ல, அதான் முஹாத்தபுடைய யா. நீ ஒரு பெண் செய்வாய், இல்லாட்டி செய்கிறாய். அப்போ முஹாத்தபுடைய யா இது வந்து ஒரு லமீர், ரஃபோடைய லமீர். இது முலாரியான ஃபாலில் சேரும். அலிஃபுல் இஸ்னைனி அப்போ தஸ்னியாவோட அலிஃப். எஃப்ஒல் எஃப்அலானி தஃப்அலானி 3 தஃப்அலானி வரும். அதில் இருக்க அந்த நூனுக்கு முன்னாடி உள்ள அந்த அலிஃப் வந்து முத்தசிலான ரஃபோடைய லமீர்கள். நூனு நிஸ்வத்து பெண்பாலுடைய நூனு. எஃப்ஒல் எஃப்ஒலானி எஃப்ஒலூனு தஃப்ஒல் தஃபானி எஃப்அல்னு 6ஆவதாக இருக்கிற அந்த ஃபாலும் தஃப்ஒலு தஃபலானி தஃப்ஒலூனு தஃப்அலீன தஃப்அலானி தஃப்அல்ன 12ஆவதாக இருக்கிற அந்த ஃபேலும் அதில் பெண்பால் நூன் இருக்குது. எஃப்அல்ன தஃப்அல்ன கடைசியில் உள்ள நூனு வந்து பெண்பாலுடைய நூனு. இந்த நூனு வந்து முத்தசிலான ரஃபவுடைய லமீரு அப்படிங்கிறாங்க. ஈஸி தான், கொஞ்சம் அந்த ரவுண்டு போட்டு பார்த்தா புரியும். முன்னாடி இங்கேயே ரவுண்டு பண்ணுறேன். இப்போ இது வரிசையாக இல்லை. சரி, அது பின்னாடி சொல்கிறேன். இப்போ இங்கே அலைன்மெண்ட் பண்ண முடியல. எல்ஹகு நூனு சேரும் பி ஆஹிரிஹி அதனுடைய கடைசியில் இந்த இத்திசாலிஹி அதில் சேர்க்கும் நேரத்தில் வில் வாவில் ஜமாத்தை ஜம்முடைய வாவை சேர்க்கும் நேரத்தில் அவளது யாஇ முஹாத்தபுடைய யாவை சேர்க்கும் நேரத்தில் அவளது அலிஃபுல் இஸ்னைனி தஸ்னியாவுடைய அலிஃபை சேர்க்கும் நேரத்தில் அதனுடைய கடைசியிலே நூனு சேரும். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த சர்ஃபை காமிக்கிறேன். ஒரு காய்தல் என்ன சொன்னாங்க, இது ஜம்முடைய வாவு ரஃபோடைய லமீர், முத்தசிலான ரஃபோடைய லமீர். இந்த அலிஃபு இதில் உள்ள அலிஃபு எஃப்ஒலானி இங்கே யூ இருக்குது. மஜூலுக்கு மௌரிஃபுக்கெல்லாம் ஒன்று தான். இஃபலானி துஃபலானி இது முத்தசிலான ரஃபோடைய லமீர். அடுத்து இந்த வாவு இதுவும் ஒரு லமீர். அடுத்து அந்த பெண்பாலுடைய முஹாத்தபுடைய யான் இருந்தாங்கல்ல, அந்த யா வந்து இந்த யா, இதுதான் அந்த யா முஹாத்தபுடைய யா. இது
ஓகே. இதெல்லாம் வந்து முத்தஸ்ஸிலான ரஃபோடைய லமீர்கள். அது சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்த காதல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அலிஃபு இந்த ஃபாலோட இணைக்கும்போது அப்ப சர்ஃப் செய்யும்போது லானி சர்ஃப் செய்றோம். அப்ப இந்த அலிஃப் சேரும் பொழுது, இந்த வாவு சேரும் பொழுது, இந்த யா சேரும் பொழுது, அப்ப இந்த தனியா இத மட்டும் சேர்க்க முடியாது. நூனையும் சேர்க்கணும். அப்ப எங்க சேர்க்கணும்? எப்படி சேர்க்கணும்? அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்ப நம்ம முனாரியான ஃபால் எடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு முறை மஸ்தர்லேருந்து எடுக்கணும். அப்ப எஃபலுன்னு இருக்கு. எஃபலானி அப்படின்ட்டு தஸ்னியாவுக்காண்டி ஒரு தஸ்னியாவோட லமீர அலிஃப் சேர்க்குறோம். நீங்க அலிஃப மட்டும் சேர்க்கக்கூடாது, நூனையும் சேர்த்து சேர்க்கணும். எஃபலூன்னு இருக்கு. இத பன்மையா காமிக்கணும். ஒரு ஆள் தான் செஞ்சான்னு இருக்கா? இப்ப பன்மையா காமிக்கணும். பன்மையா காமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப வாவு வந்து இப்போ பன்மையா காமிக்கிறதுக்காண்டி அரபில சேர்க்குறாங்க. வெறும் வாவ மட்டும் சேர்க்கக்கூடாது. அது கூட சேர்த்து நூனையும் சேர்க்கணும். அடுத்தது வந்து இது பெண்பால் ஒருமை முகாத்தபுடைய யாவ சேர்க்கும் பொழுது, "நீ ஒரு பெண்" அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப எஃபலூன்னு இருந்தது. அது ஆண். அவன் ஒரு ஆண் செய்வான். அப்ப எஃபலீன, தஃபலீன நீ ஒரு பெண் அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி இந்த ஏவ சேர்க்கணும். இந்த ஏவ சேர்க்கும் பொழுது, வெறும் ஏவ மட்டும் சேர்க்கக்கூடாது. இந்த நூனையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல இத விட்டாச்சு. இந்த இஃப்வல்னா இல்லாட்டி இஃப்வல்னா இது ஓகே தான். இஃப்வல்னா, துஃப்வல்னா இதுவும் ஒரு லமீர். ஓகே விட்டாச்சு. அப்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, எஃப்வலுன்னு இருக்கும். இத ஒவ்வொண்ணா மாத்த போற. தஸ்னியாவுக்காண்டி அலிஃப் சேர்க்குற, ஜம்முக்காண்டி வாவ சேர்க்குற, இங்கேயும் இதையும் தஸ்னியாவுக்காண்டி அலிஃப் சேர்க்குற, ஜம்முக்காண்டி நூன என்ன பண்ற? பெண்பால் நூன சேர்க்குற, இங்கேயும் தஸ்னியா எடுக்குது அலிஃப் சேர்க்குற, பன்மைக்காண்டி வாவ சேர்க்குற, அப்போ பெண்பால் ஒருமை அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி யாவ சேர்க்குற. இது சேர்க்கறது மட்டும் இல்லாம, அலிஃப் சேர்த்தா நூனையும் சேர்த்து சேர்க்கணும். வாவ சேர்த்தா அதுக்கு பக்கத்துல ஒரு நூன வச்சு சேர்த்து செய்யணும். ஏவ சேர்த்தோன்னே அதுக்கு பதிலா நூன என்ன பண்ணணும்? சேர்த்து நூனையும் சேர்த்து கொண்டு வரணும். இதுதான் அங்க சொல்ல வர விஷயம். சரி ஓகே. மீதி அடுத்த பில்ல. ஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.